அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக இரக்கமானவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன் பக்கம் அடியான் நெருங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பம், ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு சந்தர்ப்பம், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சந்தர்ப்பம், ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் அடியானுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறான். மேலானவர்களே, ஒவ்வொரு நாளும் 5 நேரம் அதான் சொல்லப்பட்டு ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் அதான் சொல்லி அவன் பக்கம் அவனை வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் அழைத்து கொண்டே இருக்கிறான். இது ஆகப்பெரிய சந்தர்ப்பம். மேலானவர், ஒவ்வொரு மாதம் மேலானவர்களே, மாதங்களில் சில மாதங்களை குறிப்பாக்கி அந்த மாதங்களில் செய்யக்கூடிய அமலுக்கு இரட்டிப்பாக நன்மையை கொடுத்து அந்த மாதத்தில் அடியானை நெருங்க பார்த்தோம். ஒவ்வொரு கிழமையும் மேலானவர்களே, ஜும்மாவுடைய நாள், இது சிறப்பான நாள். இந்த நாள் வேறு எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. இந்த நாளை அல்லாஹ் சிறப்பாக்கி இந்த நாளில் ஒரு நேரத்தை துஆ கபூலியத்துக்கென்று அல்லாஹ் வைத்து அந்த நேரத்தில் என்ன துஆ செய்தாலும் அந்த துஆவுக்கு அவன் கபூல் செய்வதாக அல்லாஹ் சொல்லி இந்த நாளை சிறப்பித்து வைத்திருக்கிறான். மேலானவர்களே, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்டத்தட்ட 9 வார்த்தைகளை கொண்டுகிறார்கள். ஜும்மாவுடைய நாளில் துஆ கபூலியத் அவர் 9இல் அவரே சொல்கிறார். 7வது வார்த்தை எந்த நேரம் துஆ கபூல் ஆகும் அவருடைய கருத்துக்கு சொல்கிறார். இமாம் மிம்பருக்கு ஏறி இமாம் சலாம் கொடுக்கும் வரை உள்ள இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த துஆ கபூலியத்துடைய நேரத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அவ்வளவு பொக்கிஷமான நாள். வருடத்தில் ஒரு தடவை எல்லாருக்கும் தெரியும் ரமதானுடைய மாதம். இதை பற்றி நான் விவரிக்க தேவையில்லை. மேலானவர்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை தந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அடியான் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் கடமையாக்கி அந்த அமலின் மூலமாக ஒரு நன்மைக்கு பகரமாக 2 மடங்கு நன்மையை கொடுத்து அடியானை தன் பக்கம் அல்லாஹ் நெருக்கி கொண்டு இருக்கிறான். மேலானவர்களே, இந்த அனைத்து அமல்களும் நாம் செய்யக்கூடிய எந்த அமலை எடுத்தாலும், மனிதன் செய்யக்கூடிய எந்த அமலை எடுத்தாலும் இந்த அமல் நாம் மௌத்தாகும் வரைக்கும் தான். ஆனால் ஒரு அடியான் மரணித்ததன் பின்னாலும் அவனுடைய கபருக்கு வர வேண்டும் என்று அவன் விரும்பினால் இதற்கும் மார்க்கம் சில அமல்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. நாம் அனைவரும் புரிந்த ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத இப்னு ஆதம் இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஆதமுடைய மகன் மரணித்துட்டான்னு சொன்னா அவனோட எல்லா அமலும் அப்படியே நின்றுடும், வேற ஒன்றுமே வராது, கபருக்கு வராது. ஆனால் 3 அமலை தவிர. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். இன்னொரு ரிவாயத் வருகிறது, புகாரியில் வரக்கூடிய ரிவாயத், அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். 7 விடயம் இருக்கிறது. இந்த 7 விடயங்களும் ஒரு அடியான் மரணித்ததன் பின்னால் அவனுடைய கபருக்கு எப்படி உலகத்தில் வாழ்ந்த நேரத்தில் அவன் அமல் செய்தால் அவனுடைய பட்டோலை எழுதி கொண்டிருக்குமோ, அமல்களால் நிரம்பிக் கொண்டிருக்குமோ, இதே மாதிரி அடியான் கபருக்கு சென்றதன் பின்னாலும் அவனுடைய பட்டோலை அமல்களால் எழுதப்பட்டு கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அமல் சில அமல்கள். அப்படி சொன்ன ஒரு அமல் தான் மேலானவர்களே, சொன்னாங்க வலதுன் சாலிஹுன் யதுஊல, அதாவது ஒரு சாலிஹான பிள்ளையை உலகத்திலே விட்டு விட்டு செல்வது. யாருக்கெல்லாம் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானோ, அது ஆண் பிள்ளையாக இருக்கலாம், பெண் பிள்ளையாக இருக்கலாம், அந்த குழந்தைகளை அந்த பிள்ளைகளை தன்னுடைய சந்ததிகளை சிறப்பானவர்களாக சாலிகானவர்களாக இவர் விட்டு சென்றார். அந்த குழந்தை உலகத்தில் செய்யக்கூடிய அனைத்து நன்மையும் இவருடைய பட்டோலைக்கு கபருக்கு வந்து கொண்டிருக்கும். இமாம் கஸ்ஸால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள்
உங்களுடைய மகனை ஒருத்தராக நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன் தெரியுமா? அவர் பின்னால் உங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு சமூகத்துக்கு முன்மாதிரியாக இருப்பார். இவரை நீங்கள் ஒரு சமூகமாக பாருங்கள். மேலான ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தொட்டு தான் இப்ப பல கோடியில் வந்து நாம் நிற்கிறோம். ஒரு சாலிஹான குழந்தையை நாம் விட்டு சென்றோம் என்றால் அந்த குழந்தை நாம் அந்த மரணித்தாலும் அந்த குழந்தை செய்யக்கூடிய நல்லமல்கள் இருக்கிறதே, அது எம்முடைய பட்டோலையில் உலகத்தில் வாழ்வது போல் நான் கபரில் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றார்கள். இரண்டாவது சொன்னார்கள் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, அதாவது ஒரு அடியான் மார்க்க கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த கல்வியை கொண்டு இவரும் அமல் செய்கிறார், மற்ற மக்களுக்கும் இவர் எத்தி வைத்து விட்டு இவர் சென்று விட்டார், மரணித்து விட்டார். இவர் கபரிலே இருப்பார். ஆனால் உலகத்தில் இவர் நிறைய அதிகமான பேருக்கு இவர் மார்க்கத்தை படித்து கொடுத்திருப்பார். ஒரு மனிதனுக்கு ஒரு துஆவை சொல்லி கொடுத்திருப்பார். இவர் மரணித்திருப்பார். அவர் மரணித்ததன் பின்னால் அந்த துஆவை அவர் ஓதிக்கொண்டிருப்பார். அவர் ஓதும் காலமெல்லாம் இவருடைய கபருக்கு நன்மை சென்று கொண்டிருக்கும். மூணாவதாக சொன்னார்கள் சதகத்துன் ஜாரியா, அதாவது நாம் மரணித்தால் ஒரு பொருளை சதகா ஜாரியா, அல்லாஹ்வுடைய பேரில் நிரந்தரமான ஒரு பொருளை நான் அல்லாஹ்வுடைய பேரில் நான் சதகா செய்து விட்டு செல்கிறேன், வக்ஃப் செய்து விட்டு செல்கிறேன். அவர்களே, பொருள் இருக்க பயன் பெறக்கூடிய நிலைமையில் உருவாக்கி விட்டு செல்லக்கூடியதுதான் சதகா ஜாரியா. இன்னொரு வார்த்தையில் அதற்கு சொல்வார்கள் வக்ஃப் என்பதாக சொல்வார்கள். நாம் மரணித்தாலும் நாம் விட்டு செல்லக்கூடிய அந்த பொருள் இருக்கிறதே, அந்த பொருளில் யாரெல்லாம் நன்மையை பிரயோசனத்தை அடைகிறார்களோ அந்த பொருளில் பிரயோசனம் அடையும் வரை காலமெல்லாம் எம்முடைய கபருக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மேலானவர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய ரிவாயத், உலகத்திலே பொறாமைப்பட தகுதியான 2 நியாமத் இருக்கிறதாம். மனிதன் பொறாமை யாருடன் பண்ணலாம்? 2 நியாமத்தை பார்த்து பொறாமைப்பட முடியும். மேலானவர்களே, முதலாவது சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு மார்க்க தெளிவு, மார்க்க அறிவு, மார்க்க தெளிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் இந்த மார்க்கத்தை கொண்டு இவனும் அமல் செய்கிறான், அதிகமான பேரை நல்ல விடயங்களுக்கு தூண்டி கொண்டிருக்கிறான், நல்ல விடயத்துடன் தொடர்புள்ளவனாக அல்லாஹ்கிறான். இவனை பார்த்து பொறாமைப்பட முடியுமா? இரண்டாவது சொன்னார்கள், ஒரு செல்வந்தர், இவருக்கு அல்லாஹ் செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த செல்வத்தின் மூலமாக இவர் என்ன செய்கிறாரு? நல்ல விடயங்களுக்கு செலவழித்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல விடயங்களுக்கு அவருடைய செல்வத்தை பாவிக்கிறார் என்றால் இவரை பார்த்து பொறாமைப்பட முடியுமா? மேலானவர்களே, இந்த பணம் என்பது இது அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நியாமத். இந்த பணம் கொடுக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை அதிகமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்தால் நாம் அல்லாஹ் எனக்கு செல்வத்தை அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்திருக்கிறானா, இந்த வசதி வாய்ப்பின் மூலமாக நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. சொன்னார்கள், கான அஹ்ஸனன் நாஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? எந்த நேரமும் மற்ற மனிதர்களை பற்றி கவலைப்படக்கூடியவர்களாக, மற்ற மனிதர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பார்கள். வகான அஜ்வதுன் நாஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுண்டா யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எந்த சந்தர்ப்பத்தில் எப்போ போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் கேட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் இல்லை என்று திருப்பி அனுப்பினது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்பினது கிடையாது.
எந்த அளவு என்றால் நபியுடைய மரண நேரம் சில கோதுமைகளுக்காக வேண்டி நபியுடைய சில பொருட்கள் ஒரு யகூதியிடம் அனுமானமாக வைக்கப்பட்டது. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பிறருக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் கடைசி வரைக்கும் பிறரை கவலையுடன் வாழ்ந்து விட்டு சென்றார்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், இந்த பணம் இருக்கிறதே, இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையாக இருக்கவில்லை. இந்த பணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிமையாக இருந்தது. இன்று நாம் எப்படி இந்த பணத்துக்கு அடிமையாக இருக்கிறோம்? கடைக்கு நான் அடிமை. தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தையை விட இந்த கடையுடைய விஷயத்தில், துனியாவுடைய விஷயத்தில் நான் பின்னால் செல்கிறோம். என்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி சிந்திப்பது கிடையாது. ஏன்? அதற்கு நாம் இன்று அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, எதை நாம் விட்டு விட்டு செல்கிறோமோ, நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும், எதை நான் விட்டு விட்டு செல்கிறோமோ இது எம்முடையது கிடையாது, இது பிறருடையது. எதை நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து விட்டு செலவழித்து செல்கிறோமோ இது எமக்குரியது, எனக்குரியது. மேலானவர்களே, அல்லாஹ் குர்ஆனுடைய வார்த்தையில் அழகான முறையில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். சொல்கிறான், மா தகத்தமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதூனஹு இன்தல்லாஹ் ஹுவ கைர வ அஅதமு அஜ்ரா. இதெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி விட்டு விட்டு சென்றீர்களோ அதுதான் சிறப்பானது, அதுதான் உங்களுக்குரியது, அதுதான் நாளை கியாமத்துடைய நாளையில் உங்களுக்கு அது சிறப்புக்குரியதாக ஆகும். ஞானவர்களே, எதை நாம் விட்டு விட்டு செல்கிறோமோ அது எமக்குரியது கிடையாது. எதை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து விட்டு செல்கிறோமோ அதுதான் நமக்குரியது. ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிமுடைய, மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய உணர்வை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஹதீஸிலே சொன்னார்கள், யகூல் இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் சொல்கிறானாம், மாலி மாலி, இது என்னுடைய பணம், என்னுடைய பணம் என்பதாக சொன்னான். கேட்டாங்க, ஃபஹல் லக மின் மாலி, ஆதமுடைய மகனை அல்லாஹ் கேட்கிறான், உன்னுடைய மால் எது, உன்னுடைய சொத்து எது? மூணு விடயம் தான் நம்முடையது. மேலானவர்களே, மூணே உலகத்தில் மூன்று தான் நம்முடையது. சொன்னாங்க, இல்ல மா அகல்த ஃபஅஃப்னை, அதாவது நீ உலகத்தில் எது சாப்பிட்டு முடித்தாயோ, திண்டு கழித்தாயோ அதுதான் உன்னுடையது. வமா லபிஸ்த ஃபஅப்லை, எதெல்லாம் உடுத்து கிழித்தாயோ. நாம் உடுக்கிறோம், அந்த ஆடையில் அறவாசி புதுசாக இருந்தாலும் நாம் மரணித்ததன் பின்னால் அதை கூட என்னுடைய மகன் எடுத்து பாவிப்பான். என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதை உடுக்கிறோமோ, அதை உடுத்தி எதெல்லாம் கிழிக்கிறோமோ இதுதான் நீ பாவித்தது. மூணாவது சொன்னார்கள், ஔ தஸத்தக்த ஃபஅம்லைத், அதாவது மறுமைக்காக வேண்டி திட்டமிட்டு நாளை கியாமத்துடைய நாளையில் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி எழுப்பப்படுவேன் என்ற நோக்கத்தில் நீ எதெல்லாம் உலகத்தில் விட்டு விட்டு செல்கிறாயோ அதுதான் உனக்குரியது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். மேலானவர்களே, இந்த பின்னணியில் தான் உருவாக்கப்பட்டது தான் பெரும் அமல், உருவாக்கப்பட்ட பெரு அமல் தான் சதகா ஜாரியா. இன்னொரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் வகுஃப். வகுஃப் என்றால் என்ன மேலானவர்களே? ஒரு அடியான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பொருளை நான் வகுஃப் செய்கிறேன் என்று நியத்து வைப்பது. தமிழில் சொல்வதாக இருந்தால், பொருள் இருக்க பயன் பெறக்கூடிய நிலைமையை உருவாக்கிவிட்டு போவதற்கு தான் வகுஃப் என்பதாக சொல்லப்படும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இஸ்லாம் மார்க்கத்தை தவிர வேற எந்த மார்க்கத்திலும் இந்த அமலை செய்யவில்லை, இஸ்லாத்தில் தான் இதற்கு மிகவும் வலியுறுத்துகிறார்கள். ஒரு யகூதியை சேர்ந்த ஒரு ஆலிம், அறிஞர், அவர் சொல்கிறார், உலக நாடு ஆசைப்படுகிறதாம் உலகத்தில் ஏழ்மையை இல்லாமாக்க வேண்டும் என்று. முழு உலக நாடும் ஆசைப்படுகிறதாம், எல்லா அரசாங்கமும் முயற்சி செய்கிறது, ஏழ்மையை இல்லாமாக்க வேண்டும் சொல்கிறார். அவர் சொல்லிவிட்டு, இதை இல்லாமாக்க வேண்டும் என்றால் இஸ்லாம் காட்டி தந்த ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்கிறது, அதுதான் வகுஃப் என்பதாக சொல்கிறார். இன்று இந்த மஸ்ஜிதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மஸ்ஜிதை முன்னால் வாழ்ந்த யாரோ காணியை வாங்கி
அழகான முறையில் இந்த இடத்தில் மஸ்ஜிதை கட்டிவிட்டு தந்துவிட்டு சில நேரம் அவர்கள் கபரில் இருக்கலாம். மேலாளர்களே, இந்த மஸ்ஜிதை அழகான இப்ப நாம் யோசித்தோம் என்றால் இந்த இடத்தில் இப்படி ஒரு மஸ்ஜிதை கட்ட முடியுமா? மேலாளர்களே, இன்று எத்தனை சுஜூதுகள் இந்த மஸ்ஜிதில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மரணித்து விட்டார்கள், ஆனால் அவர்கள் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மரணித்து விட்டார்கள், ஆனால் அவர்களுடைய கபரு பிரகாசமாகிக் கொண்டிருக்கிறது. காரணம் அவர்கள் செய்த இந்த தியாகம். மேலானவர்களே, இன்று நம்மில் ஆரம்ப காலம் அதிகமான விடயங்களுக்காக வேண்டி வக்ஃப் செய்தார்கள், சதகா ஜாரியா செய்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், முஸ்லிம்களில் தனித்துவம் பெற்று ஒரு அமல் இருக்கும் என்றால் இந்த சதகா தான். மேலானவர்களே, இஸ்லாம் தொடங்கிய ஆரம்பத்திலிருந்து இந்த வக்ஃபுடைய அமல் இஸ்லாத்துக்கு பெரிய பங்களிப்பு கொடுத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரார்கள். மதீனா பெரிய கேபிட்டல் ஆயிடுச்சு, வல்லரசாக ஆயிடுச்சு. மேலாளர்களே, மதீனாவில் மஸ்ஜித் தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று நானும் நீங்களும் சென்று மஸ்ஜித் நபவி நம்மில் அதிகமானவர்கள் வைத்திருப்போம். வேடிக்கையாக அதில் உள்ள அழகான காட்சியை பார்த்திருப்போம். அதில் எத்தனையோ குர்ஆன்கள் தமாமாக்கப்படுகிறது, எத்தனையோ ஹதீஸ் கிதாபுகள் ஆரம்பித்து முடிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுடைய தொழுகை நடந்திருக்கிறது. மேலாண்களே, இன்று அந்த மஸ்ஜிதை சில பனு நஜ்ஜார் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த காணியை வக்ஃப் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். வந்து பனு நஜ்ஜாரிடம் போய் சொன்னார்கள், சாமினூனி ஹாதல் ஹாயித், இந்த இடத்தை எனக்கு நீங்கள் மஸ்ஜிதுக்காக வேண்டி தாருங்கள், இதற்குரிய கூலியை, இதற்குரிய பொறுமதியை நான் தந்து விடுகிறேன் என்பதாக பனு நஜ்ஜாரிடம் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பனு நஜ்ஜார், லா நத்னுபு தமனுஹு இல்லா லில்லாஹ், நாம் இதனுடைய கூலியை உங்களிடம் நாம் எதிர்பார்க்கவில்லை, இதனுடைய கூலியை அல்லாஹ்விடத்தில் நாம் எதிர்பார்க்கிறோம். மேலானவர்களே, அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து விட்டு சென்றார்கள். இன்று ஆயிரக்கணக்கான சுஜூதுகள், கோடிக்கணக்கான குர்ஆன் தமாம்கள் இன்று மஸ்ஜிது நபவியிலே நடந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, அவர்கள் கபரிலே இருக்கிறார்கள், ஆனால் கபரிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் மதீனா வாசிகளுக்கு ஒரே ஒரு கிணம் தான் இருந்துச்சு, பித்ரே ரூமாண்டுவான். இந்த கிணம் குறிப்பிட்ட ஒரு நபரிடம் இருந்தது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வந்தர்களை கூப்பிட்டான், இங்க வாங்க. சொன்னாங்க, இந்த கிணத்தை யாராலும் வாங்கி தாரீங்களா? அதாவது நீங்க இதை வாங்கி சொந்தமாக்க முடியாது, இதை பொதுமக்களுக்காக வேண்டி என்ன செய்யணும், இந்த கிணத்தை நீங்க வக்ஃப் செய்யணும், இதை வக்ஃப் செய்யணும். மேலானவர்களே, சொன்னாங்க. அந்த நேரத்தில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த கிணத்தை நான் வாங்கி தருகிறேன். அந்த கிணத்தை வாங்கி அந்த கிணத்தை மதீனா வாசிகளுக்காக வேண்டி வக்ஃப் செஞ்சார்கள். மேலானவர்களே, இன்றும் அந்த கிணத்தில் தான் தண்ணி எடுக்கப்படுகிறது. மதீனாவில் கோடிக்கணக்கான பேர் குடித்திருப்போம், நாமும் குடித்திருப்போம். ஹஜ்ஜுக்கு போனவர்கள், உம்ராவுக்கு போனவர்கள், சில நேரம் அந்த தண்ணியை நாமும் கொடுத்திருப்போம். மேலாளர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் அதனுடைய நன்மை கியாமத் வரைக்கும் அவருடைய பட்டோலைக்கு சென்று கொண்டிருக்கும். இதுதான் வக்ஃப். மேலாளர் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து விட்டு சென்றார்கள். நம்மில் எத்தனையோ பேர் இருக்கிறோம் மேலானவர்களே, பாடசாலைக்கு கொடுத்திருக்கிறோம், மஸ்ஜிதுக்கு கொடுத்திருக்கிறோம், மதரசாக்களுக்கு கொடுத்திருக்கிறோம், அரசாங்கத்துடைய இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்திருக்கிறோம். சில விடயங்களை நாம் வக்ஃப் செய்திருக்கிறோம். அதில் என்னென்ன நன்மைகள் அடைகிறதோ அனைத்து நன்மையும் மேலானவர்களே நாம் மரணித்தாலும் எம்முடைய பட்டோலைக்கு அது வந்து கொண்டே இருக்கும். இதுதான் வக்ஃப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் யுத்தம் வெற்றி கொண்ட பின்னர் ஹதரத் உமர் ஓடி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னி அஸப்து அர்தன், யா ரசூலல்லாஹ், இந்த ஹைபர் நடக்கக்கூடிய இந்த இடத்துல எனக்கு பெரிய ஒரு காணி இருக்குது, இந்த காணி எனக்கு மிச்சம் வருமானம் வரக்கூடிய பொறுமதியானது, நிறைய ஈத்த மரங்கள் இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், இந்த காணியை நான் என்ன செய்யறது? மஷூர் அவனு சொல்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே இன் ஷித்த ஹப்பஸ்த அஸ்லஹா வ தஸத்தக்த பிஹா. உமரே, நீங்க நாடினா, நீங்க விரும்பினா இந்த காணியை பொதுமக்களுக்காக விட்டுடுங்க, பொதுமக்களுக்காக வேண்டி சதக்கா செஞ்சிருங்க, ஏழைகளுக்காண்டி விட்டுடுங்க. ஏழைகள் அந்த ஈச்ச மரத்தில் இருக்கக்கூடிய கனியை சாப்பிடட்டும், பறவைகள் சாப்பிடட்டும். உமரே, நீங்க விரும்பினீங்கன்னு சொன்னா அந்த காணியை நீங்க விட்டு வச்சிடலாம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த காணியை அல்லாஹ்வுக்காக வேண்டி சதக்கா ஜாரியா செஞ்சாங்க, வக்ஃப் செஞ்சாங்க. இன்னும் அந்த காணி இருக்கிறது. அந்த காணியில் கோடிக்கணக்கான ஈச்ச மரங்கள் இருக்கிறது. அதில் எத்தனையோ பறவைகள் சாப்பிடுகிறது. ஏழைகளுக்காக வேண்டி அந்த காணி விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. மேலானவர்களே, யாரெல்லாம் இந்த காணியில் இன்னும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த நன்மை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய கபருக்கு சென்று கொண்டிருக்கும். மேலான வக்ஃபுடைய அமல் இன்று நாமில் அதிகமானவர்களுக்கு குறைந்து விட்டது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், மாலிம்து மின் சஹாபியின் து மக்தரா வ இல்லா வகத் வகஃப. சஹாபாக்களில் 300க்கும் அதிகமான சஹாபாக்கள் வக்ஃப் செய்யாமல் மரணித்ததே கிடையாது. அதிகமான சஹாபாக்கள் மரணத்துக்கு முன்னால் அவர்கள் வக்ஃப் செய்திருக்கிறார்கள். வக்ஃபுடைய நன்மை அவ்வளவு நன்மை இருக்கிறது மேலானவர்களே. எந்த அளவுண்டா உலமாக்கள் சொல்கிறார்கள், முன்னோர்கள் சில விடயங்களுக்கு, அதாவது நோயாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு செலவழிப்பதற்கு பணம் இல்லை, இதுக்காக வேண்டி சில வக்ஃபை செய்திருக்கிறார்கள். அந்த வக்ஃப் செய்யப்பட்ட காணியோ வீடோ ஏதோ ஒன்று வருமானம் வரக்கூடிய ஒரு விடயத்தை செய்கிறார்கள். அதில் வரக்கூடிய வருமானம் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு செலவழிக்க வேண்டும். இதற்காக வேண்டி விட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள். மேலானவர்களே, இன்னும் அதாவது யாரெல்லாம் சுய நினைவற்றவர்களாக வாழ்கிறார்களோ, குறையுள்ளவர்களாக வாழ்கிறார்களோ, இப்படிப்பட்டவர்களுக்கு வக்ஃப் செய்திருக்கிறார்கள். மேலானவர்களே, எந்த அளவு வக்ஃப் செய்திருக்கிறார்கள் என்றால், ஒரு கொத்தனார் வேலை செய்கிறார், ஒரு அடியார், ஒரு மனிதன் வேலை செய்கிறார். இவர் திடீரென்று கீழே விழுந்து அவர் நோயாளியாகி விட்டார். இவருக்கு வருமானம் இல்லை. இதுக்காக வேண்டி சில விடயங்களை சஹாபாக்கள் வக்ஃப் செய்து வைத்திருக்கிறார். ஒருவர் ஒரு கடையிலே வேலை செய்கிறார். அந்த கடையிலே அவருடைய கையினால் ஏதாவது பொருள், ஒரு கண்ணாடி, கடையில் வேலை செய்கிறார், கண்ணாடி உடைந்து விட்டது, இதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். இப்போ என்ன செய்வாங்க, அவரோட சம்பளத்தை வெட்டிட்டு கொடுப்பாங்க. இப்ப இதுக்கு சஹாபாக்கள் எந்த அளவுன்னு சொன்னா, இதுல யாருக்காவது இப்படி நடந்துச்சுன்னா அந்த நஷ்டஈடுக்காக சில விடயங்களை வக்ஃப் செஞ்சுட்டு போலாம். அவ்வளவு வக்ஃப் நடந்திருக்கு. மேலானவர்களே, எல்லாருக்கும் தெரியும், முக்கியமான வக்ஃப்களில் ஆக முக்கியமானதுதான் மஸ்ஜிதாக இருந்து கொண்டு, எல்லாருக்கும் எல்லாருடைய ஊரிலையும் மஸ்ஜித் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், மஸ்ஜிதும் அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ் சொல்றான், இந்த மஸ்ஜித் இருக்கிறதே இது என்னுடைய இது, அல் மசாஜிது லில்லாஹ். இன்னொரு ஆயத் குர்ஆன், புயூத்துல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வீடு. யார் இந்த மஸ்ஜிதை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். மஸ்ஜிதுடைய அமானிதம் இருக்கிறதே இது மிகவும் பயங்கரமானது. அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருட்டு, வெயில் இல்லை, வெளிச்சம் இல்லை, கரண்ட் இல்லை. ஒரு நாள் இரவு வாராங்க, லாம்பு வச்சப்பட்டிருக்குது. கேட்டாங்க, இது யார் வச்சது? சொல்லப்பட்டது தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா. கூப்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியம், சந்தோஷம். கேட்டாங்க, தமீமுத்தாரியே, இது எங்கே உங்களுக்கு கிடைச்சிச்சு? சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் இடத்துக்கு வியாபாரத்துக்கு போனேன், இந்த இடத்துல இந்த லாம்பு வைக்கப்பட்டுருச்சு, என் உள்ளத்தில் பட்டுச்சு, மஸ்ஜிதுக்கு கோந்து வச்சா மஸ்ஜித் அழகா இருக்குமே, எல்லாருக்கும் தொழுகிறதுக்கு பிரயோசனம் வைக்குமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சொன்னாங்க, இவ்வளோ சந்தோஷம், ஒரு சிறப்பு மஸ்ஜிதை அழகுபடுத்தினார். சொன்னாங்க, எனக்கு ஒரு மகள் இருந்தால், அந்த மகளை நான் உங்களுக்கு திருமணம் முடித்து தந்திருப்பேன். எனக்குமா கிட்டத்தட்ட பக்கத்தில் நௌஃபல் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு மகள் இருக்கிறார். சொன்னாங்க, நௌஃபலை பார்த்து, எனக்கு என் மகளை நான் எப்படி திருமணம் முடிச்சு கொடுப்பேனோ அது மாதிரி இவருக்கு நீங்கள் திருமணம் முடிச்சு கொடுத்து.
இதுலேருந்து நிறைய விளக்கம் எடுக்கலாம். நேரம் சுருக்கமாய் நாங்கள் இன்றைக்கி எங்களோட மகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறோம். நாங்கள் என்ன பார்ப்போம்? ஏன் மகளை வச்சு மௌத்து வரைக்கும் நல்லா கண் கலங்காமல் பார்க்கணும். இதே கடை கேட்டக்க எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் என்ன சொல்ல வராங்க? இவர் மஸ்ஜிதை அழகுபடுத்திட்டாரு, மஸ்ஜிதை பற்றி ஃபிக்ர் உள்ளவராகிறாரு, இவருடைய வாழ்க்கை இதுக்கு போகிற வெளிச்சமாக தான் ஆகிக்கும். இந்த ஹதீஸ்ல இருந்து இதுதான் விளக்குது. ஏன மகளை கொடுத்தா என்ன மகள் நான் பாக்கியசாலி, மகளின் தான் இவருக்கு முடிச்சு கொடுத்தா என்ன மகளோட வாழ்க்கையும் வெளிச்சமாயிடும். வேணாலே இது ஒரு காரணம். மஸ்ஜிதுக்காக வேண்டி கொடுத்தாங்க, மஸ்ஜிது வெளிச்சமாயிடுச்சு, அதனால அவங்களோட மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா வாழ்க்கை வெளிச்சமாயிடுச்சு. மேலானவர்களே, இந்த மஸ்ஜிதுடைய விஷயம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எனக்கு ஒரு கனவு காட்டப்பட்டுச்சு. உலகத்துடைய நன்மையுடைய விஷயங்கள், அதே மாதிரி பாவத்துடைய சில விஷயங்கள் எனக்கு கனவுல காட்டப்பட்டுச்சு. மேலானவர்களே, அந்த கனவுல ஒரு பாவமான விஷயம் காட்டப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது மாதிரி காப்பட்டோ இது மாதிரி டைலோ வைக்கல, மண் தான், வெறுமனே மண் தான் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மண் தான் இருந்துச்சு. சஹாபாக்கள வாயில சளி வந்துச்சுன்னா என்ன செஞ்சிருவாங்க? மஸ்ஜிதுக்குள்ள துப்பிடுவாங்க. துப்பிட்டு தொழுது முடிஞ்ச உடனே எடுத்து வீசிடுவாங்க சஹாபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கனவுல காட்டப்பட்டுச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி அறிவிக்கப்பட்டுச்சு. உலகத்தில் அந்த காலத்தை வச்சு சொல்றாங்க, எனக்கு பாவங்கள்ல மிகவும் பயங்கரமான ஒரு பாவம் என்ன தெரியுமா? ஒரு அடியான் மஸ்ஜிதுக்கு வருகிறார், சளிய துப்புறாரு, துப்பிட்டு இவர் என்ன செய்யறாரு? எடுக்காம போனார்னா இதை விட பயங்கரமான பாவம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். மேலானவர்களே, இவர் மஸ்ஜிதுடைய சொத்தை அபகரிக்கல, மஸ்ஜிதுடைய காணியை பிடிச்சல்ல, மஸ்ஜிதுடைய தண்ணிய வீண் விரயம் செய்யல, மஸ்ஜிதுடைய டொய்லெட்டை வீட்டு டொய்லெட் மாதிரி ஒரு பாவிக்கல. நவீன கால உலமாக்கள் எழுதுறாங்க, மஸ்ஜிதுக்காக வேண்டி முன்னால டிஷ்யூ வைக்கப்பட்டிருக்குது. யாருக்காவது சளி வந்தா எடுத்து துப்புறது. ஒரு அடியான் என்ன செய்யறாரு? அவருக்கு சளி வருது. இப்ப இவர் என்ன செய்யணும்? எடுத்து ஒரு டிஷ்யூல அந்த சளி இல்லாம ஆகலாம், எடுத்து துப்பி வெளியே வீசிடலாம். இவர் 3 டிஷ்யூ எடுக்கிறார், ஒன்றுக்கு பகரமாக 3 எடுக்கிறார். சொல்றாங்க, இவருக்கு ஒரு டிஷ்யூ ஹலால், 2 டிஷ்யூ ஹராம். பள்ளியுடைய பொருளை இவர் அபாரிச்சிட்டாரு, ஹராமான 2 விஷயத்தை இவர் யூஸ் பண்ணிட்டார். பள்ளியில் ஒரு பார்க்கிங் வச்சப்பட்டிருக்குது, இவ்வளவுதான் வாடகை கொடுக்கப்படுதுன்னு சொல்றது. உதாரணமா ஒரு காருக்கு 100 ரூபா. பொதுவான எங்களோட ஊருடைய வளமைக்கும் ஒரு பார்க்கிங்க்கு இவ்வளவுதான். இவர் பள்ளியுடைய மஸ்ஜிதுடைய பார்க்கின்றதுனால இவர் குறைச்சி கொடுக்கிறார். இவர் பள்ளியுடைய சொத்து அறையாம செஞ்சிட்டார். உது செய்ய வரார் மஸ்ஜிதுக்கு. 1 லிட்டர் தண்ணீர் தான் இவர் உது செய்யணும், இவர் 3 லிட்டர் தண்ணீரை இஸ்ராஃப் செய்கிறாரு. சொன்னாங்க உலமாக்கள் சொல்றாங்க, இவர் 2 லிட்டரை அல்லாஹ்வுடைய சொத்துல அநியாயம் செஞ்சிட்டார். மேலானவர்களே, பள்ளியுடைய மஸ்ஜித் மட்டும் இல்ல வக்ஃப், பள்ளியுடைய அந்த சோரி இதுவும் வக்ஃப். ஒருத்தர் வெளியால போயிட்டு சோரை கீறிட்டு போறாரு, இவரும் பள்ளியுடைய அல்லாஹ்வுடைய சொத்துல அநியாயம் செஞ்சிட்டார். வெத்தலையை துப்பிட்டு போறாரு, அல்லாஹ்வுடைய சொத்துல அநியாயம் செஞ்சிட்டார். சிகரெட்டை தேய்ச்சிட்டு போறாரு, அல்லாஹ்வுடைய சொத்துல. மஸ்ஜிதுடைய வெளி சோரிக்குதே, இந்த சுவரும் வக்ஃப். மேலானவர்களே, இந்த சுவரை தீண்டினாலும் இவருடைய பாவம் இருக்குது, மிகவும் பயங்கரமானது. ஒரு இமாம், இவருக்கு கனவுல காட்டப்பட்டுச்சு, இவர் நரகத்துக்கு போற மாதிரி. கேட்கப்பா, இவர் கனவுல கேட்டால், நான் இவ்வளவு அமல் செய்கிறார், எந்த பாவமும் நான் செய்யல, என்ன நரகத்துக்கு போற மாதிரி என்ன பாவம் செஞ்சேன்? சொல்லப்பட்டுச்சு, மேலானவர்களே, நீங்க தஸ்பீ செய்றீங்க, இந்த தஸ்பீக்கு தானே, இந்த தஸ்பீ பிஞ்சதுனால பள்ளியில பதனிடப்பட்ட பாய், இந்த பாயில் ஒரு நூல் இருந்துச்சு. அப்ப நீங்க என்ன செய்ய, நூல் பிய்ய போற நூல், அந்த நூலை பிச்சு
அந்த நூலில் தஸ்பியை கோர்த்து மணியை கோர்த்து அதில் நீங்கள் தஸ்பி செஞ்சீங்க, அதனால் நீங்கள் நரகவாசி என்பதாக ஃபத்வா கொடுக்கப்பட்டுச்சு. மேலானவர்களே, இன்றைக்கி எத்தனை பேர் மஸ்ஜிதுடைய பொருள் எங்களுக்கு கணக்கே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வமைய குலுல் யதி பிமா கல்ல யௌமல் கியாமா, யார் இந்த வக்ஃப் செய்யப்பட்ட இந்த அபகரிக்கிறாங்களோ, சொத்தை யார் அபகரிக்கிறாரோ, மஸ்ஜிதுடைய பொருளாக இருக்கட்டும், இதெல்லாம் பொது பணிக்காக வேண்டி விடப்பட்டிருக்கிறோ, இதில் திருடுறாரோ, கியாமத்தில் எப்படி தெரியுமா வருவாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவர் எப்படி தெரியுமா அந்த பொருளை கையில் எடுத்துக்கொண்டு வருவாராம். எப்படி விளங்கும்? பார்த்தொன்னே விளங்கும் இவர் பெரிய கல்லை உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தில் இவர் கல்லன் என்பதாக அல்லாஹ் அவரோட சூரத்தை அல்லாஹ் காட்டுவார். பயங்கரமானது மேலானவர்களே. நாம் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். வீட்டில் அழகான டொய்லெட் இருக்குது, நாங்கள் என்ன செய்கிறோம்? வீட்டில் தண்ணி கரண்ட் இல்லை, பாவிச்சா தண்ணி முடிஞ்சிடும். இப்போ இவர் மஸ்ஜிதுக்கு வராரு, வரையல மஸ்ஜிதுக்கு வந்து யூஸ் பண்ணுறார், ஈர தண்ணியை பாவிங்க. மேலானவர்களே, மஸ்ஜிதுடைய டொய்லெட்டாக இருக்கட்டும், இதுவும் ஒரு லிமிட் தான். என்னுடைய சொந்த தேவையை யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு யூஸ் பண்ண என்ன வச்சுக்குது, எங்களுடைய அமலுக்காக வேண்டி ஒரு ஃபேன் வச்சிருக்குது, தொழுகையுடைய நேரத்துக்காக வேண்டி போட்டதுக்காக வேண்டி ஒரு அடியான் அவருக்கு சூடாகிது, வெளியே உள்ளுக்கு வந்து ஃபேனை போட்டு அவருடைய சூட்டை இல்லாமல் ஆக்குறாரு. இதுவும் பாவம் மேலானவர்களே, இதுவும் அல்லாஹ் தண்டனை கொடுக்கக்கூடிய பாவம். எத்தனையோ மஸ்ஜிதுடைய பொருட்கள், அதாவது மஸ்ஜிதுடைய தலபாடங்கள் எடுத்துக்கொண்டு போகிறாங்க, ரிட்டர்ன் வருவதில்லை. நினச்சிக்கோங்க, நாளைய கியாமத்துடைய நாளையில் அதோடு ஏற்பாட்டப்படுவீங்க. நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். மேலானே, நேரம் சுருக்கமாயிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ் ஒன்று சொன்னாங்க சஹாபாக்கள் இடத்துல. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அதாவது அந்த காணியை பிடிக்கிற மாதிரி சொன்னாங்க, அவ்வளவு காண யசீரன், யார் சொல்லதா அந்த அபகரிக்கப்பட்ட பொது சொத்துல நாங்கள் பொது சொத்தாக இருக்கட்டும், இன்னொத்தோட சொத்தாக இருக்கட்டும், இதில் கொஞ்சம் எடுத்தாலும் இது ஹராம் ஆயிரம் சொன்னாங்க. வலவுக்கான கதீபன், அதாவது நாங்கள் பாவிக்கிறோம் மிஸ்வாக் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ சிறுசு, பெருசு இல்லை சின்னது. இந்த மிஸ்வாக்குட அளவு கூட இன்னத்தருடைய இதை நீங்க எடுத்தா இது ஹராம். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்களுக்கு நரகம் வாஜிபாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. சொர்க்கம் ஹராம் உங்களுக்கு. திருப்பி கொடுக்கும் வரையில இன்னொரு ரிவாயத் வருது, எந்த சொத்தை அவர் அபாதிக்கப்பட்டாரோ அவரோட கழுத்துல தொங்கப்படும். ஒரு பூமி அபாதிக்கப்பட்டா 7 அளவு 7 பூமியோட அளவு அப்படியே தோண்டப்பட்டு அவரோட கழுத்துல தொங்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கியாமத்துடைய நாளையில ஒரு விபச்சாரம் செஞ்ச, திருமணம் முடிக்காம விபச்சாரம் செஞ்ச ஒரு அடியான் கொண்டு வரப்படுவார். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா 100 ஜல்தா. அல்லாஹ் சொல்றான், திருமணம் முடிக்க முன்னால விபச்சாரம் செஞ்சா 100 கசையடி அடிக்கணும். இப்ப இவர் 100 கசையடி அடிக்க ஒருத்தர் கோந்திக்குது, அவர் ஏற்றுக்கொண்டார், நான் விபச்சாரம். கசடி அடிக்க அந்த நாட்டினுடைய அந்த ஊரினுடைய கவர்னர் வரார், தலைவர் வரார். இவர் அடிக்கிறார். 99 அடிச்சு கொள்ள விளங்குது, இன்னொன்று அடிச்சா இவர் செத்துருவான். இவர் இறக்கப்பட்டு இன்னொன்று அடிக்காம விட்டுட்டார். அல்லாஹுடைய கட்டளை. அல்லாஹ் என்ன சொன்னான்? விபச்சாரம் செஞ்சா 100 அடிங்க. இவர் இறக்கப்பட்டு இன்னொன்று அடிச்ச மௌத்தா போய்த்துருவானே, அதனால விட்டுட்டார். அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில அந்த அடியானை எழுப்பாட்டி எல்லாம் கூப்பிடுவானா, கூப்பிட்டு கேட்பானா, ஏ அடியானே, ஏ வாப்பா 99 நிப்பாட்டினேன், இன்னொன்று அடிச்சலே, என்னுடைய கட்டளை 100 அடிக்கணும் சொல்லுவானா, யா அல்லாஹ் உன்னுடைய அடியானி அல்லாஹ், உன்னுடைய அடியானி அல்லாஹ், இன்னொன்று அடிச்சா அவன் மௌத்தா போய்த்துருவான் போலேச்சு, இதனால நான் விட்டேன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அடியானோ என்னை விட நீ இறக்கமா, என்னுடைய கட்டளையை நீ இது பண்ணிட்டியா? மலக்குமார கூப்பிடானாம், ஹுதூஹு ஃபகுல்லூ சும்மல் ஜஹீம ஸல்லூ, மலக்குமாரே இவரை இழுத்து கொண்டு போய் நரகத்தில் போடுது. இறக்கப்பட்டு விட்டது ஒரு கசையடி. அல்லாஹ்வுடைய கட்டளை இது.
அல்லாஹ்வுடைய கட்டளை இவர் விட்டதுனால அந்த தலைவர் அல்லாஹ் என்ன செய்வானாம், கியாமத்துடைய நாளையில மேலானவர்களே இறக்கப்பட்டு விட்டதுனால அல்லாஹ் உடல்ல அல்லாஹ் என்ன செஞ்ச, நீ இந்த கட்டளையை நீப்பா நான் சொன்னவர் நடக்கல, அல்லாஹ் தூக்கி போட்டான் நரகத்தில் மேலானவர். அதனால அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆக முக்கியமான ஒன்றுதான் எங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய மஸ்ஜித், மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய ஏனைய எல்லா சொத்துக்களும். இது முக்கியமாக நிர்வாகிகள் இதில் நாங்கள் மிச்சம் கவனம் செலுத்தணும். நிர்வாகிகள் மிச்சம் கவனம் செலுத்தணும். நிர்வாகத்துக்கு என்ன, இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாத் வ லம் யக்ஷ இல்லல்லாஹ். இது நிர்வாகத்துக்கு ஓதுறது இல்லை, மஸ்ஜிதை பராமரிக்கிறதுக்கு ஓதுறது. இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ். ஈமானிக்கணும்டா நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஈமான் அல்லாஹ் ஒருவன், அவனைத்தான் அவன். இது இல்லை, இது மட்டும் இல்லை. மஸ்ஜிதுக்கு என்னமாலும் நடக்குதா, மஸ்ஜிதில் ஏதாவது ஒரு வீண் விலையம் நடக்குதா, இதை நிர்வாகிகள் பார்க்கணும், டைம் கொடுக்கணும். பேருக்கு இது சரி வராது. வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. அதுக்கு எது நேரம் நாங்கள் சாரத்தை தூக்கி கொண்டிருக்கிறது இல்லை. என்ன செய்யணும், நல்ல விஷயம் மஸ்ஜிதுடைய ஒரு விஷயத்தை என்னமா நடக்குதா என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய விஷயத்துக்காக வேண்டி நாம் எந்த ஒன்றை பேசுவதற்கும் நாம் பயப்படக்கூடாது. அல்லாஹ் என்ன கபூல் செஞ்சுக்கிறான், அல்லாஹ் என்ன மஸ்ஜிதுக்காக வேண்டி கபூல் செஞ்சிருக்கிறான். அதனால நாம் என்ன செய்யணும், மஸ்ஜிதுடைய எந்த விஷயம் வந்தாலும் நாம் விட்டு கொடுக்க கூடாது. அந்த விஷயத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காண்டி இறங்குவோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் மேலான. அதனால நாங்கள் நினைச்சிடக்கூடாது இது நிர்வாகிகளை போட்டிக்கிறோம் அவங்க பேசிக்கொள்வான் இப்படியும் நான் நினைச்சிடக்கூடாது. மற்றவங்க மாஷால் அதில் நல்லா கொடுத்தார் நிர்வாகத்துக்கு, சட்டப்படி அடி ஒன்று இல்லையா, மற்றவங்க நாங்கள் தப்பி அப்படி இல்லை அப்படி நினைச்சிடவான. யாருக்கெல்லாம் இதை தட்டி கேட்பதற்கு ரைட் செய்கிறோம், யாருக்கெல்லாம் ஊரில் மற்ற விஷயம் உண்டா இறங்கி போய்த்து ஃபீல்டில் இறங்குவாங்க, இது எனக்கு தேவையில்லையே, இது அல்லாத விஷயம் அல்ல மேலான அப்படி பேசுகிறாரு. எனக்கு ரைட் செய்யுதா, மற்றவர்களுக்கு நான் செலவழிக்கிறேனா, பேர் வார்த்தை செலவழிக்கிறேனா, இந்த விஷயத்திலையும் இறங்கி என்னால் பேசணுமா, நான் பேசவில்லையா, மேலானவர்கள் கியாமத்தில் நாமும் சில விடயங்கள் நாமும் கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம். ஆனால் மேலானவர்களே, பொதுவான விஷயங்கள் மஸ்ஜித் மாத்திரம் இல்லை, பாடசாலையாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ஏனைய பொது விஷயங்களில் இப்படி நடந்தால் எம்மால் இதை தட்டி கேட்பதற்கு சக்தி இருந்தும் நாம் அதை தட்டி கேட்கவில்லை என்றால் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்குக்கு நானும் நீங்களும் ஆளாகும் என்பதை நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அவனுடைய கபூலியத் பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக.